கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா வெங்கையா கிட்ட பேசுறாங்க. எந்த சந்தேகம் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு திரும்புறாங்க. மைதிலி வந்து நிற்கிறாங்க. மைதிலியை பார்த்ததும் அப்படியே பக்குன்னு ஆகுது ரம்யாவுக்கு. யார்கிட்டயும் விபரீதமாக பேசிட்டு இருந்தியே, என்னது? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னியே, அப்படி என்ன பிரச்சனை வரும்? என்ன பேசுனேன்னு கேட்குறாங்க மைதிலி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போற? நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கிறாங்க. என் விஷயத்துல நீ தலையிடாதீங்கிறாங்க ரம்யா. உன் விஷயத்தில் தலையிட நானாக தேடி வரலையே, நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்து பிஸ்னஸ் விஷயம் அது இதுன்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்க. சரி, நம்ம வீட்டில் வந்து பேசுறியேன்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க மைதிலி. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு ரம்யா சொல்லிடுறாங்க. மைதிலியும் சரி சரி, எந்த பிரச்சனையும் கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா அதுவே சரி அப்படின்ட்டு மைதிலி அங்கிட்டு போயிடுறாங்க. இரு இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யாவும் கிளம்பிடுறாங்க. அப்புறமே தீபாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போய் இந்த தாலியை அம்மன் பாதத்தில் வச்சு கொடுங்க சாமி, அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படியா, கொடுங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க ஐயரு. சரி, என்ன விஷயமா இந்த தாலியை கழட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது இவ தான் என் மருமக தீபா. இவ கழுத்தில் கிடந்த தாலியை கழட்டி வச்சுட்டு நான் உயிர் பிழைச்சு வந்ததுக்கு அப்புறமா என் கையால் கொடுத்து அதை அவள் கழுத்தில் கட்டிக்கிறன்னு வேண்டியிருந்திருக்கா. நான் உயிர் பிழைச்சு வந்துட்டேன், அதனால தான் சரி அம்மன் பாதத்தில் அந்த தாலியை வச்சு வாங்கிட்டு போய் நாளைக்கு காலையில் என் மகன் கையால் கொடுத்து அவள் கழுத்தில் கட்டணும் சாமி, அதுக்கு தான் நீங்கள் சாமிக்கு பூஜை போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே, சரி கொடுங்க, இவங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க ஐயரு. அதுக்கப்புறமா அந்த தாலியை வாங்கி பூஜை போட்டு கொடுக்குறாங்க. தர்மலிங்கமும் ஜானகியும் ஜோசியர் பார்க்க போயிருக்காங்க. ஜோசியர் ஜாதகத்தை பார்க்குறாங்க, பாசி போட்டு பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னும் மஞ்சக்கயிறு தான் கழுத்தில் இருக்கணும்னு இருக்குது, தாலி செயின் ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன இப்படி சொல்கிறீங்களே? இல்லையே, நாளைக்கு காலையில் முகூர்த்தம் வச்சுருக்கோங்கிறாங்க. நீங்கள் முகூர்த்தம் வச்சிருக்கலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த தாலி மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்தில் ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன ஜோசியரே இப்படி சொல்கிறீங்களே? மாப்பிள்ளையும் பொண்ணும் அதே வீட்டில் தான் இருக்காங்க, நாளைக்கு காலையில் எல்லா ஏற்பாடும் நடத்திட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்கிறது எங்களால் நம்பவே முடியலைங்கிறாங்க ஜானகி. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இந்த பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த தாலி இந்த பொண்ணு கழுத்தில் ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல் தடவை இந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறி இருக்கலாம், ஆனால் இந்த பொண்ணு தாலியை கழட்டி வச்ச நேரம் மறுபடியும் இந்த தாலி அவள் கழுத்தில் ஏறாதுன்னு தான் பாசி சொல்லுதுங்கிறாங்க. நாளைக்கு காலையில் தானே முகூர்த்தம், நல்ல நேரம் இருக்குது, காலையில் 9லேருந்து 10 வரைக்கும் நல்ல நேரம் தான் அப்படின்னு ஜோசியரும் சொல்லிடுறாங்க. சரி, அந்த நேரத்தில் இந்த கல்யாணம் மட்டும் சிறப்பாக நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நடக்கலைன்னா மறுபடியும் ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது, அதை நான் மறுபடியும் சொல்கிறேங்கிறாங்க. அதையும் நீங்கள் இப்போவே சொல்லிடலாமேன்னு கேட்குறாங்க தர்மலிங்கம். அப்படி எல்லா விஷயத்தையும் எல்லா நேரமும் சொல்ல முடியாதுங்க, நாளைக்கு காலையில் வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க ஜோசியர். இதை கேட்ட தர்மலிங்கம் ஜானகி 2 பேரும் மனசே இல்லாமல் வெளியில் வராங்க. எனக்கு என்னமோ இந்த ஜோசியர் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க தர்மலிங்கம். என்னங்க இப்படி சொல்லிட்டாரே, சந்தோஷமாக மறுபடியும் இவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சா தீபா வாழ்க்கையில் மட்டும் ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஜானகி குழப்பத்தோட வீட்டுக்கு வராங்க. அபிராமி தீபா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. ஜவுளி கடைக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே போய் உனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் எடுத்துக்கோ தீபா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட்டு புடவைகளாக எடுத்து பார்க்குறாங்க. அத்தை, உங்களுக்கு பிடிச்ச புடவையை எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அபிராமி தீபா 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளை கொடுக்குறாங்க. மீனாட்சி, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கல்யாண வேலையை எல்லாமே நீ தான் பார்த்துக்கணுங்கிறாங்க. சரியா திங்கிறாங்க மீனாட்சி. இந்த பக்கமாக ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, பூ மாலை பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு, மார்க்கெட் போய் இது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க. சரிங்கிறாங்க ஐஸ்வர்யா. இந்த தாலியை கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டு வான்னு தீபாவுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பக்கமாக ஐஸ்வர்யா, டேப்பா இப்போ தான் இவளுக்கு என்னமோ புதுசாக கல்யாணம் ஆகிற மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து இப்படியெல்லாம் ஓட விரட்டுறாங்களே, இவளுக்கு என்ன இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுது, இருக்கட்டும் சே அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா. அருண் ஆனந்த் இவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இந்த பக்கமாக தர்மலிங்கம் ஜானகி வந்திருக்காங்க. என்ன முகூர்த்த நேரமெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா, எந்த டைமில் நல்ல நேரம்னு கேட்குறாங்க. அபிராமி சொன்னால் அந்த 9 to 10 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படியா, அது ரொம்ப நல்ல நேரமாச்சு, சரி அந்த நேரத்திலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாங்கிறாங்க அபிராமி அறுக்க பறக்க கல்யாண வேலையில் ஆர்வம் காட்டுறாங்க. இந்த பக்கமாக தர்மலிங்கம் ஜானகி 2 பேரும் சோர்ந்த மாதிரி இருக்காங்க. என்ன நல்ல விஷயம் நடக்க போது, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சம்மந்திமா, நீங்கள் எங்கள் தீபாவுக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க, அதை நினைக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுகளுக்கு என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் சமாளிக்கிறாங்க. அப்படியா, அவள் என்றைக்குமே நான் அவளுக்கு அம்மா மாதிரி, அவள் எனக்கு மக மாதிரி தான், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நடக்க போகிற கல்யாண வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக ஜானகியை தனியாக கூட்டிகிட்டு வராங்க தர்மலிங்கம். என்ன ஜானகி, நீயே எல்லாம் காட்டி கொடுத்துருப்பா போல இருக்கே, சந்தோஷமாக என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தான் தோணுது, நீ அதை பற்றி நினச்சி கவலைப்படாத, எதுவும் பேசாத, சம்மந்தி அம்மா காதுக்கு போச்சுன்னா அவங்களும் வருத்தப்படுவாங்க, கல்யாண வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க தர்மலிங்கம். நம்ம பொண்ணு யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டா, அவளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத, மூஞ்சியோ உம்முன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிறுச முகமாக சந்தோஷமா இருன்னு சொல்கிறாங்க தர்மலிங்கம். அப்புறமே கல்யாணத்துக்கு தேவையான பட்டு புடவை நகை இதெல்லாமே வாங்கிட்டு வரதுக்காக தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.